அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பத்தின சில விஷயங்களை இந்த பதிவில் நாம பார்ப்போம். இந்த உலகத்துல நம்பிக்கை அடிப்படையில கடந்த 2000 ஆண்டுகளாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். 2 பெரும் நம்பிக்கை கொண்ட மக்கள் அவருடைய 2வது வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஈசா அவர்களுடைய தன்மைகள், அவருடைய பண்புகள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தன்மைகள், பண்புகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு குர்ஆன்ல நம்ம பார்க்கும் பொழுது ஒற்றை வரையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு மனிதராகத்தான் இருந்திருக்கிறார், மேலதிகமாக ஒரு தூதராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த குர்ஆன் சொல்லுது. அதுவும் அது எப்படி சொல்லுது அப்படின்னா, அது எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் தர்க்க ரீதியா இருக்கு, நடைமுறை சார்ந்ததா இருக்கு. யதார்த்தமான விஷயங்களை வச்சே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதர் தான், மேலதிகமாக ஒரு தூதர் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவாக பாமரர்களுக்கும் புரியக்கூடிய விதத்தில் நிறுவுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு 5வது அத்தியாயம் 75வது வசனம், அதுல நம்ம பார்த்தோம்னா அந்த யதார்த்தத்தை எவ்வளவு அழகா இறைவன் இங்க கோட் பண்றார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். மரியமின் மகன் மசீஹ் தூதரை தவிர வேறில்லை, அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டனர், அவரது தாய் உண்மையாளர், அவ்விருவரும் உணவு உண்போராக இருந்தனர், அவர்களுக்கு சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளோம் என்பதை சிந்திப்பீராக, பின்னர் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் என்பதையும் சிந்திப்பீராக அப்படின்னு இறைவன் சொல்றதை பார்க்கிறோம். இதுல இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதரா தான் வந்தாரு, அவருக்கு முன்னாடியும் பல தூதர்கள் வந்து போயிட்டாங்க, தவிர அவரும் அவருடைய தாயாரும் உணவு உண்போராகத்தான் இருந்தார்கள் அப்படின்னு இறைவன் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பல தூதர்கள் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி இவரும் ஒரு தூதர் தான் அப்படின்னு இறைவன் சொல்றது மட்டும் இல்லாம, அவர்கள் உணவு உண்போராகத்தான் இருந்தார்கள், அப்படித்தான் அவங்களுடைய உடல் அமைப்பு இருந்தது அப்படின்னு இறைவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இறைவன் வார்த்தைகளை வீணாக பிரயோகப்படுத்துறது கிடையாது. அப்ப இந்த இடத்துல இறைவன் சொல்றது என்ன அப்படின்னா, உணவு சாப்பிடக்கூடிய அந்த பலகீனமான உடலை தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன், அந்த உணவை அவர்கள் எடுக்கல அப்படின்னு சொன்னா அவர்கள் பலகீனம் அடைந்து இறந்து விடுவார்கள், அவ்வளவு பலகீனமான மனிதர்கள் தான் அவங்க, உங்களை மாதிரி தான் அப்படின்னு இறைவன் சொல்றது நாம இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதுவும் அந்த உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஜீரணமாகணும், அதுக்கப்புறம் கழிவுகள் வெளியேறணும். இந்த அம்சங்கள் கொண்ட உடல் மனித உடல் தான். அதனால இதைத்தான் இறைவன் தர்க்க ரீதியா யதார்த்தமான விஷயங்களை வச்சே நிறுவுகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இது போக அந்த வசனத்துல தொடர்ந்து இவர்களுக்கு சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளோம் என்பதை சிந்திப்பீராக, எவ்வளவு தர்க்க ரீதியா ஒரு யதார்த்தமான விஷயத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேங்கிறத பாருங்க, இதெல்லாம் தான் ஒரு சான்று அப்படின்னு இறைவன் சொல்றத பார்க்கிறோம். பின்னர் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் என்பதையும் சிந்திப்பீராக. இருந்தாலும் சில பேர் இல்லப்பா, அவர் ஒரு தெய்வீக அம்சம் பொருந்தியவர்ப்பா, அவர் தெய்வம்பா, தெய்வத்துடைய மகன்பா, அவர் இறைவனுடைய அவதாரம் அப்படின்லாம் அந்த திசை திருப்பப்படக்கூடிய அந்த ஒரு செய்தி இருக்கு பாருங்க, அதான் இறைவன் இந்த இடத்துல சுட்டி காட்டுறார். ஏன்பா, அவங்க மனித உடலாகத்தான் இருந்தாங்க, அந்த உடலுக்குள்ள என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும், அவங்க உணவு உண்டாங்க, அது ஜீரணமாச்சு, கழிவுகளை அவங்கள வெளியேற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல மரணத்தை நோக்கி அவர்கள் சென்றே விட்டார்கள், அவங்களுடைய உடல் வயதாகக்கூடிய உடலாகத்தான் இருந்தது. இவ்வளவு விஷயங்களையும் நான் எடுத்து சொல்றேன், நான் சான்றுகளை எப்படியெல்லாம் நான் உங்களுக்கு விளக்குறேன்னு பாருங்க அப்படின்னு இறைவன் சொல்லிட்டு, இருந்தாலும் நீங்க திசை திருப்பப்படுறீங்க, காரணம் அது உங்களுடைய வரட்டு பிடிவாதம் அப்படின்னு இறைவன் இந்த இடத்துல சொல்றத தெளிவாக பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இவருக்கு முன்னாடி வந்த இறை தூதர்களும் மனிதர்கள் தான், அவங்களும் உணவு உண்பவர்களாகத்தான் இருந்தார்கள் அப்படின்னு இறைவன் இன்னொரு வசனத்துல உறுதிப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். 25வது அத்தியாயத்துல 20வது வசனம், உமக்கு முன் நாம் அனுப்பிய தூதர்களை உணவு உண்போராகவும் கடைவீதிகளில் நடமாடுபவராகவுமே அனுப்பினோம், பொறுமையை கடைபிடிக்கிறீர்களா? உங்களில் சிலரை சிலருக்கு சோதனையாக ஆக்கினோம், உமது இறைவன் பார்ப்பவனாக இருக்கிறான். இந்த இடத்துல இறைவன் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி வந்த தூதர், யாருக்கு? முகமது நபிக்கும் முன்னாடி வந்த தூதர்களும் உணவு சாப்பிட்றவங்களாகவும் கடை வீதிகளில் நடமாடக்கூடியவர்களாகவும் மக்களோடு மக்களாக அவங்க நடக்கிறவங்களாகவும் தான் இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் மனிதர்கள்ல இருந்து தான் நான் தூதர்களை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைவன் உறுதிபட இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த பூமி மனிதர்களுக்கு சோதனை களமாக அமைக்கப்பட்டு, இங்க நீ இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிறாயா, இறைவன் அல்லாத இன்னொரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறாயா, இறைவன்
ஏற்றுக்கொள்ளாத இன்னொரு கொள்கை அப்படின்னா மிக நிச்சயமாக அது சாத்தானுடைய கொள்கை தான். அந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இறைவன் தெளிவாக கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது. சிலரை நாம் சோதனையாக ஆக்கினோம், உமது இறைவன் பார்ப்பவனாக இருக்கிறான். இந்த சோதனைங்கிறது இதுதான். இந்த பூமிங்கிறது சோதனை களம். நான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு தூதரா நான் இந்த உலகத்துல அனுப்பிச்சாக்கா, இவருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளும் தெரியுமா, இவரை கொல்ல முடியுமா, இவர் உடம்புல ரத்தம் ஓடுதா, இவருக்கு பறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க போயிடுறீங்க. வரம்பை மீறிய சிந்தனை உங்களுக்கு ஆபத்தானது. மனிதர்கள்ல இருந்து நான் ஒருத்தரை தூதுத்துவத்துக்கு தூதரா தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மனித பண்புகள் மாறிடாது. மனித பண்புகள் அப்படியே தான் இருக்கும். நீங்க அவரை திட்டினீங்க அப்படின்னா அவர் மனசு கஷ்டப்படும், அவருக்கு மன உளைச்சல் ஆகும், ராத்திரி முழுக்க தூக்கம் வராது. அதுவும் இறை தூதர் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் உண்டாச்சுங்கிறது தெரியும். உஹது போர்ல அவருக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. அவருக்கு அந்த கண்ணம் கிழிஞ்சி உள்ள இருந்த கடவாய் பற்களை தெரிச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். தூதராக இருக்கக்கூடிய நிலையிலேயே இதெல்லாம் நடந்தது. மனித பண்பில் இருந்து எப்பொழுதும் தூதர்களும் மாறுவது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஆகையினால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, முன்னால் வந்த அத்தனை பேருமே இறை தூதர்கள் மனித பண்புகளை உள்ளடக்கியவர்களாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இது மூலமா நாம பார்க்கிறோம். இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த பூமியில மனிதர்கள் தூதர்களா யாராவது வரும்பொழுது அவங்கள பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் மனிதர்களை கடவுள் தூதரா அனுப்புறாரு, இதே வானவர்களை அம்சிருந்தாக்கா நாங்கள் அவங்கள தூதரா ஏற்றுக்கொண்டிருப்போமே, அதை விட்டுட்டு ஒரு மனிதரை அனுப்பிச்சு எங்களுக்கு சோதனையா மாற்றி எங்களுக்கு அவர் மேலே சந்தேகம் நாங்கள் அவரை விட்டு விலகி கடைசியில் எங்களை முழுசாவே அழிச்சு எங்களை நரகத்தில் ஏன் கடவுள் சேர்க்கணும்? ஒரு நியாயமான கேள்வி மாதிரி இது தெரியும். ஆனால் இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வெறுமனே சந்தேகம் மட்டுமல்ல, நயவஞ்சகமும் வரட்டு பிடிவாதமும் தான். இறைவனுடைய சட்டதிட்டங்களை இறைவன் என்றுக்குமே மாற்றிக்கொள்றது கிடையாது. ஒரு இயற்கை கட்டமைப்பை இங்கே இறைவன் உருவாக்கி இதுதான் சிஸ்டம் அப்படின்னு வச்சதுக்கு அப்புறம் மனிதர்கள் மட்டுமே நடமாடக்கூடிய இந்த பூமியில, மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட இந்த பூமியில மனிதர்களைத்தான் இறைவன் தன்னுடைய தூதராக அனுப்ப முடியுமே தவிர, வானவர்களை கொண்டு அந்த மனிதர்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா உடனடியாக அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்களா? இருக்கலாம், அல்லது நிராகரிச்சும் இருக்கலாம். ஒருவேளை ஏற்றிருந்தா பிரச்சனை இல்லை, நிராகரிச்சிருந்தாக்கா மனித குலம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கும், அந்த பூமியே விட்டு வைக்கப்பட்டிருக்காது. ஏன்னா இருக்கிற உச்சபட்ச ஆதாரத்திலேயே வானவரை தூதரா அனுப்பி வைக்கிறது தான். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, வானவர்கள் மனிதர்களுடைய கண்களுக்கு தெரிய மாட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விதண்டாவாதம் செய்யலாம், இல்லையே இறைவன் நினைச்சா நம்ம அவங்கள பார்க்க முடியுமேன்னு. அதுதான் நம்ம சொல்றோம், இறைவன் தான் அமைச்ச அந்த சட்ட திட்டத்தை தானே மீறுவது கிடையாது. உனக்கு இந்த பூமி சோதனை களம், இந்த சோதனை களத்துல உனக்கு சந்தேகம் வராத அளவிற்கு என்னென்ன ஆதாரங்களை கொடுக்க முடியுமோ தர்க்க ரீதியா யதார்த்தமான நடைமுறை சார்ந்த விஷயத்தை நான் என்னோட தூதர் மூலம் கொடுப்பேன். அதை வச்சு உன்னுடைய அறிவு கண்டு நீ எல்லாத்தையும் சரி பார்த்துக்க முடியுமே தவிர, ஒரு வானவரை அனுப்பிச்சு நான் உனக்கு காட்சி கொடுக்கறது, இல்லை நானே நேரா முன்னாடி நிற்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா சோதனைக்கே மதிப்பில்லாம போயிருக்கோம். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இறைவன் ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால தான் விதித்த அந்த சட்டத்தை இறைவனை மீறுவது கிடையாது. அதை இறைவனும் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 17வது அத்தியாயத்துல 95வது வசனம், பூமியில் வானவர்கள் நிம்மதியாக நடமாடி வந்தால் அவர்களுக்கு வானத்திலிருந்து வானவரையே தூதராக அனுப்பியிருப்போம் என்பதை கூறுகிறாங்க. அப்ப இந்த இடத்துல இறைவன் சொல்றது என்னன்னா, பூமியில மனிதர்களான நீங்க சோதனையா விடப்பட்டிருக்கீங்க, இங்க மனிதர்களை தான் அனுப்ப முடியும். ஒருவேளை இந்த பூமியில நான் வானவர்களை விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னா அவங்க நிம்மதியா இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தூதரா வானவரை தான் அனுப்பியிருப்பேன். அதுவும் அந்த வானவர்களுடைய சமுதாயத்துல இருந்தே ஒருத்தரை நான் தூதரா தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருப்பேன். இது மூலயமா அவங்க அப்பவும் குழம்பி போயிருப்பாங்க அப்படின்னு தான் இறைவன் சொல்றத நம்ம பார்க்கிறோம். வானவர்களுடைய மொழி அப்போ நம்மளுக்கு புரியவும் செய்யாது, வானவர்கள் நம்ம கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. ஆகையினால மனிதர்களுக்கு ஒரு மனிதர் தான் தூதராக வருவது சிறந்தது, அது மட்டும்தான் சரியானது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு சொல்றத அவ்வளவு தெளிவா நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் 6வது அத்தியாயத்துல 9வது வசனம், அந்த வசனத்துல இறைவன் இன்னும் தீர்க்கமா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது,
நம்ம வந்து ஒரு வானவரையே உங்களுக்கு ஒரு தூதரா அனுப்பிச்சாலும் கூட அவரையும் நாம மனுஷ வடிவத்துல தான் அனுப்புவோம். இப்ப நீங்க எப்படி குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை விட குழப்பம் அப்போ வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது வானவரை அனுப்புவதாக வைத்து கொண்டாலும் அவரை மனிதராகவே ஆக்கியிருப்போம். எதில் குழம்பி போனார்களோ அதே குழப்பத்தை மீண்டும் ஏற்படுத்தி இருப்போம். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு தூதர்களாக மனிதர்கள் தான் வருவார்கள், மாற்றாக வானவர்கள் வரமாட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஒருவேளை வானவர் வந்தார் அப்படின்னா ஒரு மனித உருவத்துல தான் வருவார். ஏன்னா உங்க கண்களுக்கு அவர் தெரிய மாட்டார். ஏன்னா இறைவனுடைய சட்டத்திட்டத்தை இறைவனே இந்த இடத்துல மீறுறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 6வது அத்தியாயத்துல 8வது வசனம், இவருடன் ஒரு வானவர் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா என அவர்கள் கூறுகிறார்கள். வானவரை நாம் அனுப்பி இருந்தால் காரியம் முடிக்கப்பட்டிருக்கும், பின்னர் அவர்கள் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை துவங்கும் பொழுது அந்த மக்கள் கேட்ட கேள்வினா என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களை தூதர்னு சொல்றீங்க, வானவர் புறத்துல இருந்து அந்த மெசேஜ் வருதுன்னு சொல்றீங்க, டைரக்டா வானவரையே இறைவன் எங்களுக்கு தூதரா அமைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் நீங்க சொல்றது என்னன்னா, நாம ஒரு வானவரையே உங்களுக்கு அமுச்சு இருந்தோம் அப்படின்னு சொன்னா மொத்த காரியமும் முடிக்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு அவகாசமே கொடுக்கப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்றதுதான். ஏன்னா வானவரை மனிதர்களுக்கு தூதரா அனுப்பும் பொழுது அது ஒரு உச்சபட்ச அத்தாட்சியா இருக்கும், ஒரு அற்புதமா இருக்கும். அதுக்கு அவங்க செவி கொடுக்கல அப்படின்னா அந்த சமுதாயத்தை அழிக்கிறத தவிர அந்த இடத்துல வேற வழி கிடையாது. அப்ப நம்ம புரிஞ்சு கொள்றது, தூதர்கள் மனிதர்களாக இருப்பார்கள், வானவர்களாக வரமாட்டார்கள். அதுவும் அந்த தூதர்கள் கண்டிப்பாக ஆண்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். ஏன் தூதர்கள் எல்லாருமே ஆண்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு குறைஞ்சபட்சம் அவர்களுடைய உடல் பாதுகாப்பானதாக இருக்கும், பெண்களுக்கு அவர்களுடைய உடல் அப்படிங்கிறது எதிரிகளுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை திறந்து விடுது. ஒரு தூதர் ஆணாக இருக்க பட்சத்துல அவர் அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா ஒன்று போ அப்படின்னு விட்டுருவாங்க, அதிகபட்சம் துன்புறுத்துவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, இல்லை கொலை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா மேற்கொண்டு என்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால மிக நிச்சயமாக இறைத்தூதர் அப்படிங்கிற பேர்ல அனுப்பப்பட்ட அத்தனை பேரும் மனிதர்களாகவும் கூடவே ஆண்களாக மட்டும்தான் இருந்தார்கள். அதை குர்ஆனும் ஒப்புக்கொள்ளுகிறது. அது எப்படி சொல்லுது அப்படின்னா, 12வது அத்தியாயத்துல 109வது வசனம், உமக்கு முன் பல ஊர்களை சேர்ந்த ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம், அவர்களுக்கு தூது செய்தி அறிவித்தோம், இவர்கள் பூமியில் பயணம் செய்து இவர்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு அமைந்தது என்பதை கவனிக்கவில்லையா? அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்வே சிறந்தது, விளங்க மாட்டீர்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், தூதர்களாக வந்தவர்கள் மனிதர்கள் தான், அதுவும் ஆண்கள் தான். அப்புறம் அடுத்த வசனம் 16வது அத்தியாயத்துல 43, 44, உமக்கு முன் ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம், அவர்களுக்கு தெளிவான சான்றுகளுடனும் ஏடுகளுடனும் நமது தூது செய்தியை அறிவித்தோம், நீங்கள் அறியாதிருந்தால் அறிவுடையோரிடம் கேளுங்கள், மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனையை உமக்கு அருளினோம். ஆக இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு. தூதர்கள் மனிதர்கள் தான், கூடவே அவர்கள் ஆண்களாகவும் இருக்கிறார்கள். ஆண்களுக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பு அவர்களுடைய உடலிலேயே இறைவன் இயற்கையான நிலையில் அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால மிக நிச்சயமாக ஆண்கள் இந்த தூதுத்துவத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். உடனே எல்லா ஆண்களுமா அப்படின்னா இல்லை, ஒரு தரை இறை தூதராக இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அவர் அந்த சமுதாயத்திலேயே சிறந்தவராக இருப்பார். குறைந்தபட்சம் அதிகபட்சம் பூமியிலேயே சிறந்தவராக அவர் இருப்பார். நல்ல பண்பாளராக, சிந்தனையாளராக, பொய் பேசாதவராக, நேர்மையாளராக, என்னென்ன நல்ல பண்புகள் இருக்குதோ அது எல்லாம் நிறைந்தவராக அவர் இருப்பார். அப்படி இருக்கிற ஒருத்தரை தான் இறைவன் தூதராக தேர்ந்தெடுப்பார். அப்படி இருந்துட்டாலே தேர்ந்தெடுத்துடுறாரா அப்படின்னா கிடையாது. தேவைப்படும் பட்சத்துல மட்டும்தான் இறைவனால் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. இதுல மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தவங்க, உலகத்துடைய மிகச்சிறந்த பெண்மணி. அவர்களுக்கு இணையாக ஒரு பெண்மணி யாருமே வரல. இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள்ல கூட ஒருத்தவங்க கூட வரல. நம்ம கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறோம், அதுக்கு அவங்க தகுதியானவங்க. அதுக்கப்புறம் அதிகமான குடும்பவியல் சட்டங்களை அறிவித்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படின்னு நாம சொல்றோம், கொண்டாடுறோம், மாற்று கருத்து கிடையாது. ஆனால்
இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களிலேயே பூமியில் சிறந்தவர் அப்படின்னு சொன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஆனா இவருக்கும் கூட இறைவனுடைய உதவி தொடர்ந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை மட்டுமல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பையும் குர்ஆன் கூறுகிறது. சூரா ஆல இம்ரான்ல அவருடைய பிறப்பை பற்றி மிக அழகாக சொல்லுகிறது குர்ஆன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த உடனேயே அவரை பார்த்து அவர் கண்டிப்பா அவங்க ஒரு ஆண் குழந்தையா தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய அம்மா நினைச்சிருந்தாங்க. அப்படி ஒரு குழந்தை நமக்கு பிறந்தது அப்படின்னு சொன்னா இறைவனுக்காகவே நம்ம அந்த குழந்தையை அர்ப்பணிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனால் குழந்தையாக பிறந்தது ஒரு பெண் குழந்தை, மரியம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க பேரும் வைக்கிறாங்க. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் இறைவன் புறத்துல வேண்டாங்க. 3வது அத்தியாயத்துல 36வது வசனம், அவர் ஈன்றெடுத்த பொழுது என் இறைவா பெண் குழந்தையாக ஈன்றெடுத்து விட்டேனே என கூறினார். அவர் எதை ஈன்றெடுத்தார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். ஆண் பெண்ணை போன்றவன் அல்ல, நான் இவளுக்கு மரியம் என்று பெயரிட்டேன். விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் இவருக்கும் இவரது வழி தோன்றல்களுக்கும் உன் பாதுகாப்பை வேண்டுகிறேன் எனவும் கூறினார். இதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த அவருடைய தாய், நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மரியம்னு பேர் வச்சிருக்கேன். இவருக்கும் இவருடைய மொத்த வழி தோன்றல்களுக்குமே விரட்டப்பட்ட ஷைத்தான் கிட்ட இருந்து உம்மிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இது மூலியமா நம்ம பார்க்கிறது மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் தெய்வீக அம்சம் பொருந்தியவர்கள் கிடையாது. இவர்களுடைய அந்த வழி தோன்றல்கள், இவர்களுடைய பரம்பரை, இது எதுவும் இறைவன் அவதாரம் எடுத்த பரம்பரையும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனா இவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த வழி வழியாக வந்த வம்சா வழிகளும் இறைவன் புறத்தில் நேர்மையான முறையில் பயபக்தியோடு வணங்கி வந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனாலதான் குழந்தை பிறந்த உடனேயே விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் நான் உம்மிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா, இவளுக்கும் இவங்களுடைய வழி தோன்றலுக்கும் எல்லாத்துக்குமா சேர்த்தே நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால இவர்கள் மனிதர்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், அவங்க அப்படித்தான் உணர்ந்திருக்கிறாங்க. ஆனால் பிற்பாடு வந்த நம்பிக்கைகள் அவர்களை புனிதப்படுத்தி எங்கேயோ கொண்டு போய் அவங்கள ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது ஒரு தவறான ஒரு நம்பிக்கை தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளுகிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிறப்பில் நிகழ்ந்த அந்த ஒரு விஷயத்தை பத்தி குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் பெற்றெடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நிகழ்வை பற்றி குர்ஆன் பேசுதா அப்படின்னா ஆமா, அதுவும் பேசுது. அது எங்கிருந்து பேசுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 19வது அத்தியாயத்துல இவர்களுடைய வரலாறு மிக தெளிவாக அதே சமயம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 19வது அத்தியாயத்துல 16வது வசனத்திலிருந்து வரிசையா வரும். இவ்வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவு கூறுவீராக. அவர் தம் குடும்பத்தினரை விட்டும் நீங்கி கிழக்கு பக்கம் உள்ள இடத்தில் இருக்கும் பொழுது அவர்களிடமிருந்து ஒரு திரையை அமைத்து கொண்டார். அப்போது நாம் அவரிடத்தில் நம் ரூஹை அனுப்பி வைத்தோம். சரியான மனித உருவில் தோன்றினார். நிச்சயமாக நாம் உம்மை விட்டும் மிக்க அருளாளனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நீர் பயபக்தி உடையவராக இருந்தார் என்றார். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு புனிதமான இடத்துல, இறைவனை வணங்கக்கூடிய இடத்துல விடப்பட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆண் குழந்தைய நேர்ச்சை செஞ்சு அவருடைய தாயார் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறதா வேண்டியிருந்தாங்க. ஆனா ஒரு பெண் குழந்தையா பிறந்திருந்தது. ஆனால் நேர்ச்சையை நீங்கள் தவற விட வேண்டாம், இவங்களையே வச்சு உங்களுடைய நேர்ச்சையை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு இறைவன் புறத்துல இருந்து செய்தி சொல்லப்பட்டதனால மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புனிதமான வணக்கத்தலத்தில் அந்த ஆலயத்தில் விடப்பட்டார்கள். அப்ப அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆலயம் இருந்தது பாத்தீங்களா, அந்த ஆலயத்துல. அப்ப அந்த விடப்பட்ட அந்த இடத்துல இறைவனுக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்து கொண்டு இறை தியானத்தில் மூழ்கி இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கும் பொழுது அவர் பயப்படுகிறார். பயந்து போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நான் உம்மை விட்டும் மிக்க அருளாளனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ பயபக்தி உடையவராக இருந்தால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலயும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த பயத்தை வெளிப்படுத்துறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அவங்க தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துபவராகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிறோம். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க கருக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க எதிர்கொண்டாங்க. ஏன்னா அந்த விஷயத்தை அந்த நேரத்துல அன்னைக்கு இருந்த அந்த இஸ்ராயல் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு கல்யாணமே ஆகாத ஒரு கன்னி பெண்
திடீர்னு கர்ப்பமாயிருக்கிறாங்க, அதுவும் யாரும் இல்லாத அந்த புனிதமான ஆலயத்துக்குள்ள அவங்க கர்ப்பமாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வரம்பு மீறியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த முடிவுக்கு அவங்க வர்றாங்க. ஏன்னா ஆண் துணை இல்லாமல் இவர் கருவுற்று இருக்கிறார், அந்த குழந்தைக்கு தந்தை இல்லை அப்படின்னும் பொழுது இயற்கைக்கே மொத்தமா மாற்றமான முறையில இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய அற்புதமா அந்த மக்கள் அதை பார்க்காம ஒரு மிகப்பெரிய கேவலமான செயலை மரியம் அலைஹிஸ்ஸலாம் செய்து விட்டதாகவே கருதினார்கள். அப்ப இந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவர்களுடைய அந்த பலவீனம் மிக தெளிவாக தெரிகிறது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு பிரசவ வலி அவங்கள வாட்டி எடுக்குது. சில மாதங்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது அந்த பிரசவ வேதனையை அவங்களால தாங்க முடியல. இந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரசவ வேதனை இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வலியிலேயே அவங்க முணங்குறாங்க. அவங்க என்ன முணங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 23வது வசனம், பின்பு பிரசவ வேதனை அவரை ஒரு பேரிச்ச மரத்தின் பால் கொண்டு வந்தது. இதற்கு முன்பே நான் இறந்து முற்றிலும் மறக்கப்பட்டவளாகி இருக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பிரசவ வேதனையை தாங்க முடியாத அந்த பெண்மணி, உலகத்துடைய மிகச்சிறந்த பெண்மணி, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண்மணி பிரசவ வேதனையை தாங்க முடியாம இதுக்கு முன்னாடியே நான் இறந்தே போயிருக்கலாமே அப்படிங்கிற நிலைக்கு அவங்க சொல்றாங்க. இதுக்கு உடல் வேதனை மட்டுமல்ல, மனவேதனையும் ரொம்ப இருக்கு. ஏன்னா ஊரே அவங்கள ஒதுக்கி அவங்கள தவறா பேசி அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்து அவங்களுக்கு மனவேதனையும் உடல் வேதனையும் சேர்ந்து ரொம்பவும் அவங்களுக்கு ரொம்ப துன்புறுத்தலா இருந்த காரணத்தினால வெளிப்பட்ட வார்த்தைகள் இது. ஆக எல்லா இடத்திலும் அவர்கள் மனிதர்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த குரான் தெளிவாக சொல்லிக்கிட்டே வர்றத நம்ம இந்த இடத்துல அவ்வளவு தெளிவா பார்க்க முடியுது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, அந்த மனித பண்பிலிருந்து ஒரு இழை கூட மீறியவர்களாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் அவ்வளவு தெளிவா தெரிந்து கொள்ள முடிகிறது குரான் மூலியமாக. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த சிறப்புமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல சில பேருக்கு வரலாம். ஏன்னா நாம பார்த்த வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவங்களை குணப்படுத்தினதாகவும், பிறந்த உடனேயே பேசுனதாகவும், குஷ்டரோகிகளை குணப்படுத்தினதாகவும், கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வையை மீட்டி கொடுத்ததாகவும் நம்ம பார்க்கிறோம். குரான்லயே சொல்லப்பட்ட விஷயமா தான் அது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எந்த சிறப்புமே இல்லையா அப்படின்னா இருக்குது. தூதுத்துவம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அவருக்கு கிடைச்சிருந்தது. மனித பண்பிலிருந்து கொஞ்சம் கூட மாறாதவர்கள் தூதுத்துவத்தை அடைந்தவுடன் தங்களுடைய தூதுத்துவத்தை சான்றாக சில நேரங்களில் வெளிப்படுத்துவார்கள். இதுதான் என்னுடைய அத்தாட்சி அப்படிங்கிற பேர்ல இறைவனுடைய அனுமதியோடு வெளிப்படுத்தின சில அத்தாட்சிகளில் இதுவும் ஒன்று. இப்படித்தான் குரான் நமக்கு சொல்லுகிறதே தவிர மற்றபடி ஈசா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரைக்கும் மனிதர், தூதர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி வேறு ஒன்றாகவும் அவர் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ 3வது அத்தியாயத்துல 49வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ராயல் மக்கள் கிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் உரையாடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கும். அதுல சொல்லும் போதே அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கவனமா பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்ராயலின் மக்களுக்கு தூதராக ஈசாவை அனுப்பினார். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் உரையாடுறாரு அந்த மக்கள் கிட்ட. உங்கள் இறைவனிடமிருந்து சான்றை நான் கொண்டு வந்துள்ளேன். உங்களுக்காக களிமண்ணால் பறவையின் வடிவம் அமைத்து அதில் ஊதுவேன். அல்லாவின் விருப்பப்படி அது பறவையாக ஆகும். அல்லாவின் விருப்பப்படி பிறவி குருடையும் தொழுநோயையும் நீக்குவேன். இறந்தோரை உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்பதையும் உங்கள் வீடுகளில் நீங்கள் சேமித்து வைத்திருப்பதையும் உங்களுக்கு கூறுவேன். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதில் உங்களுக்கு தக்க சான்று உள்ளது அப்படின்னு இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்துல சொல்றத அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கிறோம். இப்ப இந்த விஷயத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சிறப்பம்சம் தூதராக வெளிப்படுகிறது. அங்க ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் களிமண்ல ஒரு பறவையோடைய உருவத்தை அழகா செஞ்சு அதை நான் ஊதுனேன் அப்படின்னு சொன்னா அது உயிருள்ள பறவையா பறக்கும். நீங்க எல்லாருமே பார்க்கலாம். இறந்தவங்களை நான் உயிரோட கொண்டு வருவேன். அதே மாதிரி குஷ்டரோகிகளை குணப்படுத்துவேன். குருடர்களுக்கு பார்வை கிடைக்கும். உங்க வீடுகளுக்கு உள்ள என்னென்ன நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் வெளியே நின்னே சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நான் இறை தூதர் அப்படிங்கிறதுக்கு இறைவன் எனக்கு கொடுத்த அத்தாட்சி இது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப நம்ம இதை இப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, இல்ல இவ்வளவு விஷயங்கள் செய்யறாரே அவரு வெறும் தூதர் மட்டும்தானா, இறை மகனா இருக்கிறதுக்காவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மிக நிச்சயமா கிடையாது. மனிதர்களுக்கு பிறந்தவர்கள் மனிதர்கள், நாய்க்கு பிறந்தவர்கள் நாய்கள்,
பன்றிக்கு பிறந்தவர்கள் பன்றிகள், குரங்குகளுக்கு பிறந்தவர்கள் குரங்குகள். இவர் இறைவனுக்கு பிறக்கவில்லை. இறைவன் தன்னுடைய தூதராக ஒரு கடைசி வாய்ப்பாக இஸ்ரவேலர்களுக்கு தந்தை இல்லாமல் மரியம் எனும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவருடைய கருப்பையில் இறைவன் தன்னுடைய வாக்காக அவரை செலுத்தி அவரை ஒரு தூதராக வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி இவர் இறைவனாகவோ இறைவனின் மகனாகவோ இருக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதே 3வது அத்தியாயத்துல 52வது வசனம், அதாவது இதுக்கு முன்னாடி வந்த வசனங்கள்ல அவர் சொல்றாரு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறாரு. சொல்லிக்கிட்டே வந்தவர் எதிரில் நிக்கிறவங்கள பல பேர் நம்பிக்கை இல்லாம அவர் அப்படியே கூர்ந்து பாக்குறாங்க. இவர் என்ன பேசுறாருன்னு தெரியலையே, இவருக்கு எதுவும் ஆயிடுச்சா, இல்ல நம்மள சமுதாயத்தை பிளக்க வந்திருக்காரா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் அந்த இஸ்ரவேலர்களுக்கு வருது, அந்த யூதர்களுக்கு வருது. அப்படி வரும் பொழுது நம்பிக்கை இல்லாத தன்மையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணர்கிறார். அப்ப அவர் அந்த 52வது வசனம், அவர்களிடம் மறுப்பை ஈசா உணர்ந்த போது அல்லாவுக்காக எனக்கு உதவுவோர் யார் என்று கேட்டார். அந்தரங்க தோழர்கள், நாங்கள் அல்லாவின் உதவியாளர்கள், அல்லாவை நம்பினோம், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்றனர். அப்ப புரியுதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்க தயாராக இல்லாத கூட்டம் முன்னாடி நிக்குது. அவங்க கிட்டதான் அவ்வளவு நேரம் அவர் பேசியிருக்காரு, நான் இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறாரு, செஞ்சும் காட்டுறாரு. இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் அந்த மக்கள் அவரை வெளிரி போன பார்வை மூலம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மக்கள் நம்மள என்ன வேணாலும் செய்வாங்க போல் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவர் கேட்கிறாரு, அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் ஒரு 12 பேர் அங்கிருந்து வெளிப்படுறாங்க. நாங்க இதை ஏத்துக்கொள்றோம். கடைசி வரைக்கும் அவங்க மட்டும்தான் இருந்திருக்கிறாங்கிறது தான் ஒரு துயரமான ஒரு விஷயம். இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சில விஷயங்களை சொன்னாரு பாருங்க. அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைப்பேன், அதுக்கப்புறம் குஷ்டரோகிகளுக்கு நான் குணப்படுத்துவேன், இவ்வளவு டீட்டெயிலா சொன்னார் பாத்தீங்களா? இதெல்லாம் இறைவனுடைய அனுமதியோட அவர் சொன்ன விஷயம். இதெல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படின்னு இத இறைவனே திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 5வது அத்தியாயத்துல 110வது வசனம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, இறுதி நாள்ல தீர்ப்பு நாள்னு சொல்றோம்ல, அன்னைக்கு இவர் பேசுற அந்த விஷயத்தை இறைவன் இவருக்கே நினைவூட்டக்கூடிய அந்த ஒரு காட்சி 5வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல இறைவன் சொல்லக்கூடிய விதம் ரொம்ப அருமையா இருக்கும். மரியமின் மகன் ஈசாவே, உமக்கும் உமது தாயாருக்கும் நான் வழங்கிய அருட்கொடையையும் ரூஹுல் குதுஸ் மூலம் உம்மை வலுப்படுத்தியதையும் எண்ணி பார்ப்பீராக. தொட்டிலில் இளமை பருவத்தில் மக்களிடம் நீர் பேசினீர், உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் நான் கற்று தந்ததையும் எண்ணி பார்ப்பீராக. என் விருப்பப்படி களிமண்ணால் பறவை வடிவத்தை படைத்து அதில் நீர் ஊதியதையும், என் விருப்பப்படி அது பறவையாக மாறியதையும், என் விருப்பப்படி பிறவி குருடரையும் தொழுநோயாளியையும் நீர் குணப்படுத்தியதையும் எண்ணி பார்ப்பீராக. இறந்தவர்களை என் விருப்பப்படி வெளிப்படுத்தியதையும் எண்ணி பார்ப்பீராக. இஸ்ராயலின் மக்களிடம் தெளிவான சான்றுகளை நீர் கொண்டு வந்தீர், அப்போது இது தெளிவான சூனியமே அன்றி வேறில்லை என்று அவர்கள் மறுப்போர் கூறிய பொழுது அவர்களிடமிருந்து நான் உம்மை காப்பாற்றியதையும் எண்ணி பார்ப்பீராக என்று அல்லாஹ் கூறியதை நினைவூட்டுவீராக. ஆக இந்த வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம் அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய அனுமதிப்படி எல்லாம் செஞ்சார். அதெல்லாம் இறுதி நாள்ல இறைவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே நினைவூட்டுகிறார்ங்கிற விஷயத்த பாக்குறோம். கடைசியா இறைவன் சொன்னது என்ன அப்படின்னா, அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏத்துக்கொள்ளாம புறக்கணிக்கும் பொழுது ஒரு கட்டத்துல அந்த மக்கள் அவரை கொலை செய்யவும் முயற்சி பண்றாங்க. இது தெளிவான சூனியமே அன்றி வேறில்லை என்று அவர்களில் மறுப்போர் கூறிய பொழுது அவர்களிடமிருந்து நான் உம்மை காப்பாற்றியதையும் எண்ணி பார்ப்பீராக. அவங்க உங்களை கொல்ல முயற்சி பண்ணாங்க, நான் உங்களை காப்பாத்திட்டேன் அப்படின்னு அந்த வசனம் முடியுது. ஆகையினால இந்த இடத்துல நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதரும் தூதராகவும் மட்டுமே இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அந்த தீர்ப்பு நாள்ல ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை முன்னாடி நிக்க வச்சு இறைவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட சில கேள்விகள் கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் 5வது அத்தியாயத்துல 116வது வசனம். அது என்ன வருது அப்படின்னா, மரியமின் மகன் ஈசாவே, அல்லாவை அன்றி என்னையும் என் தாயாரையும் கடவுளாக்கி கொல்லுங்கள் என நீர் மக்களுக்கு கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது, நீ தூயவன், எனக்கு தகுதி இல்லாத வார்த்தையை நான் கூற உரிமை இல்லாதவன்,
நான் அவ்வாறு கூறியிருந்தால் அதை நீ அறிவாய். எனக்குள் உள்ளதை நீ அறிவாய், உனக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன், நீயே மறைவானவற்றை அறிபவன் என்று அவர் பதிலளிப்பார். இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிற்க வைத்து இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களையும் உங்க தாயாரையும் கடவுளா ஆக்கிக்கோங்க அப்படின்னு பூமியில நீங்க சொன்னீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். அவர் இல்லைன்னு சொல்லுவாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அப்ப முன்னாடி நிற்கக்கூடிய அந்த கூட்டம் யாரு? அவரை இறைவனாக, இறைவனின் மகனாக, இறைவனின் அவதாரமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம். இப்ப அந்த கூட்டத்தை இவர் மறுதளிக்கிறார். அவர் இறைவன் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த ஒரு கூட்டம், இதோ கண்ணு தெரியாதவங்களுக்கு அவர் கண்ணு தெரிய வச்சாரு, அந்த மாதிரி நாங்க அவருடைய கிருபையினால குணப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த கூட்டம். வாய் பேச முடியாதவர்களுக்கு நாங்கள் வாய் பேச வைக்கிறோம் அவருடைய கிருபையால் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு கூட்டம். காது கேட்காதவங்களுக்கு அவருடைய கிருபையால் நாங்கள் காது கேட்க வைக்கிறோம், ஏன்னா இதெல்லாம் அவர் செஞ்சாரு, நாங்க கேன்சரை கூட குணப்படுத்துறோம் அவருடைய பேரை சொல்லி அற்புதம் செஞ்சு அப்படின்னு அந்த சொன்ன அந்த கூட்டம். ஆனா அந்த கூட்டத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுக்கிறாங்க இறைவன் முன்னாடி. இந்த கூட்டம் யாருன்னு எனக்கு தெரியாது, இவங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு. இதே அவர்களுடைய விவிலியத்திலையும் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, நாங்க உங்க கிருபையால பல அற்புதங்கள் செஞ்சோமே, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தோம், காது கேட்காதவங்களுக்கு எல்லாம் காது கேட்க வச்சோம், பிசாசுகள்லாம் விரட்டணும், பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சோமே, இல்ல நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் ரொம்ப டீசெண்டா சிம்பிளா ஒதுக்கி விட்டுருவார். அதைத்தான் இங்கேயும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நீ தூயவன், எனக்கு எது உரிமை இல்லையோ அதை பற்றி நான் பேச மாட்டேன். நான் அங்க இருந்த வரைக்கும் அந்த மக்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது இறைவா. என் உள்ளத்துல இருக்கிறது உனக்கு தெரியும், ஆனா உன் உள்ளத்துல இருக்கிறது எனக்கு தெரியாது இறைவா அப்படின்னு பணிவாக பதில் சொல்லுகிறார். ஆக இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர், மேலதிகமாக தூதர், உணவு உண்பவராக இருந்தார். இல்ல அவர் அப்பா இல்லாம பிறந்தாரு, அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே இந்த உலகத்துல அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். அதுக்கு குர்ஆன் மிக தெளிவாக பதில் சொல்லுகிறது. 3வது அத்தியாயத்துல 59வது வசனம், அல்லாவிடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதம் ஆவார், அவரை மண்ணால் படைத்து ஆகு என்று அவரிடம் கூறினார், உடனே அவர் ஆகிவிட்டார். இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் இறைவனாகவோ இறை மகனாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் நினைத்தால் இப்படி ஒரு அற்புதத்தை மனிதர்களை வைத்து செய்ய முடியுங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கக்கூடியது. தந்தை இல்லாம அவர் பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் தந்தை இல்லையே. இதுல நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கணும், நுணுக்கமான ஒரு விஷயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட கொண்டு மேட்ச் பண்றதை பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கும் தந்தை கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஏன் தந்தை இல்லாமல் பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு கொண்டு இறைவன் சேர்க்கிறான் அப்படின்னா, இது தந்தை வழி சமுதாயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக வரக்கூடியதுதான் இந்த மனித இனம். இது தாய் வழி சமுதாயம் இல்லை. இன்னைக்கு ஃபெமினிசத்தை கொண்டு வைக்கக்கூடியவர்கள் இது தாய் வழி சமுதாயம், மனித குலம் அப்படின்னு திரும்ப திரும்ப இல்லாத ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றத பாக்குறாங்க. தாய் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், தந்தை யாருங்கிறது தான் முக்கியம் இந்த மனித குலத்துக்குங்கிறது தான் வழி வழியா வரக்கூடிய விஷயம். ஒருவருடைய பரம்பரையை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா தந்தை வழியில பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். தாய் வழியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வேற 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 குடும்பத்தை நோக்கி போகும். உதாரணத்துக்கு நம்மளுடைய அம்மாவுடைய வம்சாவழி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய அம்மா இன்னொரு குடும்பத்துல வாக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய அம்மா இன்னொரு குடும்பத்துல வாக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா தந்தை வழின்னு பார்க்கும் பொழுது ஒரே நேர்கோட்டுல நூல் தட்டுற மாதிரி போகும். ஆக கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மிக அழகாக அந்த வம்சாவழியை கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப இது தந்தை வழி சமுதாயம்ங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல இறைவன் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணத்தின் மூலம் ஒப்பிடப்பட்டு இவர் 2 பேருமே மனிதர்கள் தான், இறைவனுடைய அத்தாட்சியாக அவர்கள் வந்தார்களே தவிர இவங்க 2 பேரும் எப்படி பிறந்தார்கள் உருவானார்கள் அப்படின்னா இறைவனுடைய அந்த ஆகு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, குன் ஆகுக அப்படின்னு சொன்னா ஆயிடும். இறைவனுடைய கட்டளை எதுவா இருக்கிறதோ அதே மாதிரி அந்த விஷயம் நடந்துரும். இப்போ ஒரு இறந்த உடலை பார்த்து இறைவன் உயிரோட வரணும் அப்படின்னு நினைச்சிட்டா போதும், அந்த இறந்த உடலுக்கு உயிர் வந்துடும்.
ஏன்னா இறைவனுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. அந்த மாதிரிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்ச உடனே ஆகு அப்படின்னு சொன்ன உடனேயே அவருக்கு உயிர் வந்துருச்சு. அதே மாதிரிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உயிர் வந்துருச்சு. அப்ப இறைவனுடைய கட்டளையாக 2 பேரும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இது மூலியமா நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறதே தவிர, ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே நேர்கோட்டுல தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் தவிர மனிதர்களாக இருந்திருக்கிறார்களே தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக இருந்திருக்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தூதர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறதே தவிர, மிக நிச்சயமாக அந்த மனித பண்புகளை அவர்கள் மீறியவர்களாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக நிச்சயமாக தான் தூதர் அப்படிங்கிற சான்றுக்காக சில அற்புதங்களை இறைவனுடைய அனுமதியோடு செய்து காட்டினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக மிக நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதராகவும் தூதராகவும் மட்டுமே இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. குர்ஆன் எடுத்து வைத்த அத்தனை வாதங்களும் நடைமுறை சாத்தியமானது. அது வச்ச தர்க்கங்கள் எல்லாமே யதார்த்தமான விஷயங்கள் கொண்டது. ஒரு சாமானியனுக்கும் புரியக்கூடிய விதத்தில் தான் குர்ஆனில் இந்த செய்திகள் எல்லாமே இறைவனால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர, இது அப்படி, இது இப்படி, இதுக்கு இந்த சயின்ஸ் வேணும், இதுக்கு இந்த அறிவு வேணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ எப்படி பொருந்தியோ அதே மாதிரிதான் அவரும் பிறந்தார். கூடுதலாக ஒரு சிறப்பு ஒரு தூதுத்துவத்தை அடைந்திருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறதே தவிர, மிக நிச்சயமாக அவர் மனித பண்பை மீறிய அம்சம் கொண்டவராக இருந்ததில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டு இந்த நம்பிக்கையை சரியாக கடைபிடிப்போராக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி அருள்வாராக. நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே.